சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பாம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குருபரம்பரா. அனைவருக்கும் வணக்கம். வீட்டில் எந்த இடத்துல பார்த்திங்கன்னா குப்பை தொட்டி வைக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போனேன் நான். ஆக்சுவலாக அந்த குப்பை தொட்டியை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வடகிழக்கு மூலையில் போய் வச்சுருக்காங்க. என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு செல்வம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வடக்கும் சரி வடகிழக்கும் சரி இந்த இடங்கள் பார்த்திங்கன்னா இந்த செல்வத்தை கடுக்கக்கூடிய தன்மை இந்த குப்பைக்கு இருக்கான்னா இருக்குது. குப்பைன்னா கழிவுகள். எந்த விதமான கழிவுகளையும் பார்த்திங்கன்னா நம்ம கிழக்குலேயோ வடக்குலேயோ அதை வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் அது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும். முக்கியமாக இந்த குப்பைகளை எங்கே வைக்கணும்? ஒரு கழிவு அப்படின்னு சொன்னால் அந்த குப்பைகளை எங்கே வைக்க வேண்டும்? இப்போ வடக்கு பக்கத்தில் நீங்கள் குப்பைகளை வச்சுருக்கீங்க. உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய அறிவு சம்பந்தப்பட்ட விஷயம், புத்திசாலித்தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மங்கும்னு சொல்லலாம். சார் வடகிழக்கு மூலையிலே வச்சுருங்க சார். வடகிழக்கு மூலையில் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் முக்கியமாக பார்த்திங்கன்னா உங்களுடைய சிந்தனை திறன்னு சொல்லப்படுகின்ற விஷயங்கள், நிர்வாகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய தன்மை இருக்குமா? இருக்கும்னு சொல்லலாம். நம்ம ஒரு விஷயத்தை கமாண்டாக பண்ணுவதன் மூலமாக தான் அந்த பொருள் சம்மந்தப்பட்ட ஈர்ப்பு இருக்கும். நிறைய பேர் கிழக்கு பக்கமாகவே டைரெக்டாகவே குப்பையை வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல வச்சுக்கும் போது என்னென்னா